வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்குத் தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசு 1,09,019 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்குத் தொகையை கூடுதல் நிதியாக இன்று விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் முன்கூட்டியே இதனை இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்துக்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்துக்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் KYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வளர்ச்சிக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்தார். இப்போ நம்மளோட விஷன் என்னன்னா 2036 நம்மளோட விஷன் அந்த 1.5 ட்ரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதில் MSME டிபார்ட்மெண்டோட மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதில் நம்ம 30% நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா துறை வாரியான டெவலப்மெண்ட்டுக்கான ஒர்க்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அச்சீவ்மெண்ட்டுக்காக அதுக்கான வேலைகள், செயல்பாடு, அதோட சப்சிடிஸ், ஸ்கீம்ஸ், லோன்ஸ் எல்லாமே அந்த ஆண்டர்பிரனர்ஸ் போய் சேர்ற மாதிரி, அந்த பெனிஃபிஷரி போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை அடிப்படை விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக கூறினார். மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கன்னட அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள, கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக கபினி அணைக்கு வரும் தண்ணீரின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கபினி அணையிலிருந்து உபரி நீராக வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அடுத்த 2 நாட்களில் இந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள், விவசாயிகள் எதிர்பார்த்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை, இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 3,59,00,000 ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடன்களை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழித் தடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெறவுள்ள மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி மிர்னாலினி ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வரும் அலுவலர்களிடம் தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்கி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மினும் தங்கப்பதக்கம் வென்றனர். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடுமணி சிங் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுபம் ஜுயல் வெள்ளிப் பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப் பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசு தமிழகத்திற்கு 4466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்குத் தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.